பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமைத்து உண்ணுகின்ற தாவரங்களுக்கு கீரைகள் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. சமைக்காத சாப்பிடுகின்ற தாவரங்களுக்கு மூலிகைகளும் நம்ம பெரியவங்க வழிவகுத்து வச்சுருக்காங்க. அப்படி நம்ம சமைத்து உண்ணுகின்ற தாவரங்களான கீரைகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கீரை வகைகளை சார்ந்த புளியாரையும் பெரும்புளியாரையும் தான் இன்றைக்கி நம்ம பூவாலி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். புளியாரியோட தாவரவியல் பெயர் அப்படின்னா ஆக்சாலிஸ் கார்னிகுலேட்டா. பெரும்புளியாரியோட தாவரவியல் பெயர் ஆக்சாலிஸ் மார்டியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவை இரண்டுமே ஆக்சாலிடாசியே அப்படின்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. இது வந்து ஆரக்கீரைகளில் ஒரு கீரை வகையாக இது வந்து இன்றளவும் நம்முடைய கிராமப்புறங்களில் வளர்த்துட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா புளியாரை அப்படின்றது வந்து முக்கூட்டு இலைகள் 3 இலைகளை முக்கோண வடிவத்தில் கொண்டது. இரண்டுமே புளியாரை பெரும்புளியாரை ரெண்டுமே முக்கூட்டு இலைகளை உடைய தாவரம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி இனம். பெரும்புளியாரை வந்து பார்த்திங்கன்னா புளியாரை கீரையை விட பெரிய பெரிய இலைகளோடு காணப்படும். இந்த பெரும்புளியாரை வந்து பொதுவாக பார்த்தோன்னா மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக கிடைக்கும். சாதாரணமாக புளியாரை வந்து நம்ம கிராமப்புறங்களில் ஈரமான பகுதிகளில் வயல்வெளிகளில் நம்ம வீட்டு தோட்டங்களெல்லாம் நம்ம வந்து நம்மளை அறியாமலே வளர்ந்துட்டுருக்கோம். இது வந்து புளிப்பு சுவையோடு இருக்கிறதுனால அது வந்து புளியாரை சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மஞ்சள் நிற வட்டமான பூக்கள் இந்த புளியாரை கீரையில் பூக்கும். அது பெரும்புளியாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு அப்படி இல்லைனாக்கா இளஞ்சிவப்பு வண்ணத்தில் அந்த பெரும்புளியாரில் பூக்கள் பூக்கும். இது ரெண்டு தான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நம்ம வேரியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பெரும்புளியாரையுடைய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இனிப்பும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோன்னா உடல் உஷ்ணத்தை அதிகமாக தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெரும்புளியாரைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வாயு சம்பந்தம் மூலவாயு சம்பந்தமாக அவஸ்தைப்படுறவங்கலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரொம்ப பொக்கிஷமான ஒரு கீரை வந்து இந்த பெரும்புளியாரை. இது வந்து பார்த்திங்கனாக்கா சாதத்தோடு சமைச்சு கூட்டாவோ பொரியலாவோ இதை சமைச்சு சாதத்தோடு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மூலவாயு சம்பந்தமான வியாதிகள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பெரும்புளியாரைக்கும் புளியாரைக்குமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் கிரானின்னு சொல்லக்கூடிய கழிச்சல் வயிற்றுப்போக்கான ஒரு நோய் வந்து இன்றைக்கி பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்துலேருந்து இருக்குது. அந்த கிரானி கழிச்சலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியாரையும் பெரும்புளியாரையும் அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்ட மூலிகையாக பயன்படுத்துகிறோம். இதை வந்து சாதத்தோடு மசிஞ்சு நல்லா கடைஞ்சி இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிரானி கழிச்சல்னு சொல்லக்கூடிய வியாதி முழுமையாக குணமடைஞ்சிரும். அது மட்டும் இல்லை வாத சம்பந்தமான நோயினால் இன்றைக்கி அதிக பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். தொடர்ச்சியாக இந்த புளியாரைக்கீரையும் பெரும்புளியாரைக்கீரையும் சாதத்தோடு சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நாளடைவில் உங்களுக்கு அந்த வாத சம்பந்தமான நோய்கள் முற்றிலுமாக குணமாகக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் பெண்களில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படின்ற நோய் இருக்குது. அவங்களும் இந்த புளியாரைக்கீரையை தொடர்ச்சியாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஈஸியாக குணமாகும். இதெல்லாம் வந்து உடனே வியாதியை குணப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தாமல் தொடர்ச்சியாக நம்ம வீட்டுங்களில் வளர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மூல நோய் வந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்னமோ ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவத்தை பார்த்துட்ருக்காங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து கடுக்காய், தாண்டிக்காய், சிறுநாகப்பூ, கருணைக்கிழங்கு, பனவெல்லம் இதெல்லாம் போட்டு புளியாரை லேகியம்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க. அந்த லேகியத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா மூல நோய்கள் உடலில் வந்து வெப்பத்தினால் உருவாகக்கூடிய உஷ்ணம் அப்படின்னு வெட்டை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புளியாரைக்கீரைக்கு உண்டு. வாத சம்பந்தமான நோய்களை முழுக்க குணப்படுத்தி உடலை மிகவும் வலிமையானதாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த புளியாரைக்கீரைக்கும் பெரும்புளியாரைக்கீரைக்கும் உண்டு. இதை வந்து உங்கள் வீட்டு தோட்டங்கள்லேயும் மாடிகள்லேயும் இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா இது அப்படியே அதிகமாக படர்ந்து வளரக்கூடிய தன்மை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை கொஞ்சம் இருந்தனாவே அது அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை ஈஸியாக கிடைக்கும். இது வேர்கள் மூலமாகவே பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படர்ந்து வளர்ந்து அப்படியே கொடி மாதிரி படர்ந்து வளரக்கூடிய தன்மை பெற்றது. அதனால் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு தோட்டங்கள்லையோ மாடிகள்லையோ
ஒரு பெரிய தொட்டியில் வச்சோ, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு சின்ன பாலித்தீன் பையில் கூட போட்டு வச்சு வளர்க்கலாம். இல்லை உங்கள் தோட்டங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு கீரையோடைய பயிராகவே இதை வந்து நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். அப்படி வளர்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை எடுத்து சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய வாத சம்பந்தமான நோய்கள், பித்த சம்பந்தமான நோய்கள், அது மட்டும் இல்லாத மூல சம்பந்தமான நோய்கள் அது எல்லாமே குணமாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் அவங்ககிட்டலாம் இந்த கீரையை பற்றி சொல்லுங்கள். இதனுடைய வளர எப்படி வளர்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள். இதனுடைய பயன்களை சொன்னீங்கன்னா தான் அவங்க முழுக்க இதை வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பூவாழை நிகழ்ச்சியில் அற்புதமான மூலிகையான புளியாரைக்கீரையும் பெரும்புளியாரைக்கீரையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.